ஹெச் ராஜாக்கு மட்டும் எந்த பதவியும் இல்லை, எம்பி எம்எல்ஏ எதுவுமே இல்லை. அவர் சொன்னாலும் ஒரு மோடி சொன்னாலும் எனக்கு வந்து எல் முருகன் கூட ஒரு டீம் ஒருத்தர் வேணும், ராஜா வந்து நம்ம கண்டிப்பாக டெல்லியில் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு அவர் மந்திரி கொடுத்துடலாம். ஏன்னா ராஜா வந்து பாஜக உட்கட்சி விதி மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கிறது மாவட்ட தலைவர். கோரம் வந்துடுச்சுன்னா அவங்க வந்து அண்ணாமலை மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கலாம். டீமில் எனக்கு ஆளை போடணும் முன்னாள் தலைவர்கள் ரெண்டாம் தலைவர் ரொம்ப குறைச்சல் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை சொன்னால் வேறு யாரோட டீம் மாவட்ட தலைவர் வந்து இவரால் வேலை செய்ய முடியாது. இப்போ வந்து அண்ணாமலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர் இருக்கிறதுனால அண்ணாமலை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அண்ணாமலையோட தேர்தல் என்பது முடிவு செய்யப்பட்டது ஆல்ரெடி. ஃபார்கான் கன்க்ளூஷன். ஏன் மாநில தலைவர் பற்றிக்கே போட்டி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் மாநில தலைவர் ரேஸில் தான் கண்டிப்பாடுறாங்க. அடுத்த சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி வச்சு ஜெயிச்சுன்னா எப்பவுமே பிஜேபியில் வந்து ஒரு பதவிங்கிறது ஒரு இலக்கை நோக்கி போகும். அண்ணாமலையே அந்த பதவியில் நியமிச்சாங்க, பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடவா இல்லை. அது ரேஸில் ஓடிட்டு இருக்கும்போது பாதியில் காலை பிடிச்சி இழுத்து ரேஸில் ஓடாதுன்னு சொல்லுவாங்களா? ஸோ அவரோட டீம், இந்த டீம் போட்ட டீம்னால என்ன நடக்கும்னா, இந்த அதிமுக என்ன பண்ணிச்சு, மைனாரிட்டி வாக்கு வங்கி வரலன்னு மைனாரிட்டி வாங்கி போக ஆரம்பிச்சிது. ஆனால் சட்டசபை தேர்தலில் தோற்று போயிட்டீங்கன்னா கட்சியை காணப்படும். இப்போ திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி கோவம் நிறையா இருக்குது மக்கள்கிட்ட. அதை எதிர்கட்சியாக அதிமுக பயன்படுத்தலைங்க தான் மக்கள் கோவம். திமுகவோட வெற்றிக்கு நீங்களே வழிகோட்டு கொடுக்குற மாதிரி ஆகும். ரொம்ப பேர் தான் கட்சியை உடச்சிட்டு போயிடுவாங்க அவங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜக மாவட்ட தலைவர்கள் வந்து நியமிச்சிருக்கிறாங்க, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து 67 மாவட்ட தலைவரில் 50% தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோரம் வேணும். இப்போ மாவட்ட தலைவர்கள் தான் கூடி மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. பாஜகவோட விதி பிரகாரம் அப்படி தான் நடக்கும். பாஜகவோட உட்கட்சி விதி மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கிறது மாவட்ட தலைவர். ஆனால் மாவட்ட தலைவர் நியமனம் பண்ணாமல் இத்தனை நாளாக இருந்தது. காரணம், மண்டல் தலைவர் நியமிக்கப்படலை. மற்ற கட்சியில் எப்படியோ நிறைய வட்டம், மாவட்டம், கழகம், ஒன்றியம் அப்படிலாம் டிஎம்கேல இருக்கும். இங்கே பாஜக அந்த மாதிரி கிடையாது. பூத்து, அப்புறம் மண்டல், மாவட்டம், தலைவர், அவ்வளோதான் கணக்கப்படும். ஸோ மண்டல் வந்து இன்னும் தேர்ந்தெடுக்கப்படலை. ஏன்னா அதுக்கு பூத் லெவலில் ஆள் சரியாக கிடைக்கல. இப்போ பூத் லெவலில் தான் மண்டல் லெவல் வரும். சரி, வெயிட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு சரிப்பட்டு வரல. சரி, மாவட்ட தலைவர் மேலே போட்டுட்டு அவங்க வழியாக மாநில தலைவர் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் மாநில தலைவர் வந்து மீதி இப்போ 67ல் 50% வந்திருக்கு. கோரம்னு வந்துடும். அந்த கோரம் வந்துடுச்சுன்னா அவங்க வந்து அண்ணாமலை மாநில தலைவர் தேர்ந்தெடுத்தாலும் அண்ணாமலை மீதி வேகன்சி ஃபில்லப் பண்ணிவிட்டு போயிடுவார். ஃபில்லப் பண்ண உடனே அவங்க வந்து மண்டல் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னா, இந்த வாட்டி டீமில் எனக்கு ஆளை போடணும் முன்னாள் தலைவர்கள் ரெண்டாம் தலைவர் ரொம்ப குறைச்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்த டீம் எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக அண்ணாமலை ஒரு டீம். அண்ணாமலை இப்போ போட்ட டீம் எல்லாம் என் மக்கள் யாத்திரையில் வந்து டீம் எல்லாம் போட்டிருக்காரு. அண்ணாமலை சொன்னால் எங்கூட ஓடுற குதிரை எனக்கு ஈக்குவலட்டாக ஓடணும், நொண்டி குதிரையாக இருந்தால் இந்த வேலை நடக்காது. ஸோ எங்கூட ஓடுற ஸ்பீடில் ஓடணும்னு சொல்லி ஆள் எடுத்துருக்காரு. ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து அவருக்கு, இவங்க ஆளை போடணும், அவங்க ஆளை போகணும், இவங்க ஆளை போடணுன்னு. முடியவே முடியாது, இதுதான் பண்ண முடியும், என்ன வேணா பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். இப்போ வந்து டீம் எல்லாமே அண்ணாமலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டீம். நல்ல இப்போது ஒரு ஊர்லேயும் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் யார் செல்வாக்கு மிக்கவர், கட்சியார் வளர்க்கக்கூடியவர், எப்படி பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கார தவிர கட்சியில் மூத்தவர்கள், சீனியர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண எடுக்கலை. யாரால் கட்சிக்கு நல்லது, இத்தனை நாளாக இருந்தவங்கள மாவட்ட தலைவர்லாம் கட்சியால் என்ன லாபம்னு பார்த்து வளர்ந்தாங்க. கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய இல்லை, இது வரைக்கும் இல்லை. இந்த வாட்டி சொன்னாலும் அதை மாற்ற போகிற அந்த ட்ரெண்டை கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடியதான் வேணும் அப்படின்னு எடுத்திருக்காரு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க மாநில தலைவர் அண்ணாமலை தேர்ந்தெடுத்துட்டு ஏகமனதாக தேர்ந்தெடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை வந்து மீதியை விட்டு 50% வேகன்சி ஃபில்லப் பண்ணிட்டாருன்னா ஒரு சிஸ்டம் வந்துடும். அதுக்கப்புறம் மண்டல தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடியும் 3-4 மாதம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை திருப்பி வேறு யாரும் போட்டி போடுவாங்கன்னு தோணலை. இவங்களுக்குள்ள மன கஷ்டம் இருக்கலாம், புகைச்சல் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம். ஆனால் டெல்லி உத்தரவை மீறி அண்ணாமலை மீறி போட்டி போடுவாங்களான்னு தெரியல. ஸோ அண்ணாமலை அடுத்த மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறது வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வந்தார்னா அவர் வந்து அண்ணாமலை மாநில தலைவராக வந்து அடுத்த
நிமிஷமே அவருக்கு ஏகப்பட்ட ஒர்க் காத்துட்டு இருக்கு. சட்டசபை தேர்தல் வருது 26ல். அது கூட்டணி பற்றி பேசணும், கூட்டணி வேணுமா வேணாமா, எப்படி போட்டி போடுறது, மக்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது. என்ன ஈரோடு கிழக்குலையும் போட்டி போடல. ஈரோடு கிழக்கில் பாஜக போட்டி போட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க, நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போடுறதா ஒரு கட்சியோட ஒரு நிலைப்பாடு. எம்ஜிஆர் அப்புறம் திண்டுக்கல் போட்டி போட்டார், மாயாதேவர் ஜெயிக்க வச்சார். அதுக்கப்புறம் தான் அதிமுக ஒரு கட்சியை உதயமாச்சு. ஸோ பாஜக அதோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு போட்டி போட்டுக்கணும். ஏன் போட்டி போடலன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஒர்க்கெல்லாம் வர்றதுனால மாநிலத்தில் சீக்கிரம் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா, அது ஒரு டெல்லியிலேருந்து ஆள் வரேன்னாங்க, வரல. கிருஷ்ணன் ரெட்டி வரல. 17th நாங்கள், 20th நாங்கள், 21st நாங்கள், தள்ளி போயிட்டார். இப்போ என்னென்னா ஒரு நல்லதுதான். இப்போ மண்டல் தேர்தல் நடக்காமல் மாநில தலைவர் தேர்தல் நடந்தது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருமே அண்ணாமலை கோரம் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. அப்புறம் அண்ணாமலை மீதி அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இந்த ப்ராசஸ் முடிய ஒரு 10 நாளில் முடியும்னு எதிர்பார்க்கப்படலாம். ஜனவரி எண்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய டீம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார். நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த மாவட்ட தலைவர்கள் ஃபுல்லும் அண்ணாமலையாக நேரடியாக போடப்பட்ட கூட ஒரு ஆள் தான். யார் திறமையாக செயல்படுறாங்க, கட்சிக்கு யார் உழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் பாஜகக்குள்ளேயே உட்கட்சி பூசல், இந்த மாநில தலைவருக்கான ஆளை மாற்றணும், அண்ணாமலையே மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு புகைச்சல் இருந்தது. இது பார்க்கப்படுறது எப்படி பார்க்கப்படுதுன்னா, நேரடியாக அவரே ஆளை நியமிச்சிட்டாரு. அப்போ மாவட்ட தலைவர் யார் பொறுப்பு கையை காமிக்கிறாங்க, அவங்க தானே மாநில தலைவராக வருவாங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு. இல்லை, அதனால தான் அண்ணாமலை சொன்னாரா என்னோட டீம் வரணும்னு அவர் சொன்னதுக்கு காரணமே, வேற யாரோட டீம் மாவட்ட தலைவர் இவரால் வேலை செய்ய முடியாது. இப்போ அண்ணாமலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர் இருக்கிறதுனால அண்ணாமலை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது இட்ஸ் அ ஃபோர்கான் கன்க்ளூஷன். அதான் முறை. ஏன்னா அண்ணாமலை லாயலிஸ்ட் அண்ணாமலை வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அண்ணாமலை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணாமலை வெளியில் போகணுங்கிறாரா வேணான்றா கேட்டிங்கன்னா அது கேள்வி போன வாரம் வரைக்கும் நியாயமாக இருந்துக்கலாம். அண்ணாமலையோட டீம் வந்த பிறகு இவங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்களா, மற்றவங்க ஓட்டு போடுவாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அண்ணாமலையோட தேர்தல் என்பது முடிவு செய்யப்பட்டது ஆல்ரெடி. ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஏன்னா அவர் டீம் தானே வந்திருக்கு. இப்போ நீங்கள் தமிழிசை டீமோ, எல் கணேசன் டீமோ, H ராஜா டீமோ, இல்லை எல் முருகன் டீமோ வந்ததுன்னா அப்போ சொல்லலாம், என்னங்க வேறு டீம் வந்திருக்கு, எப்படிங்க தேர்ந்தெடுப்பான்னு. முழுக்க வந்தது அண்ணாமலை டீம். அண்ணாமலை பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டீம். அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க, யாருக்கு போடுவாங்கன்னு தெரியல. ஓட்டு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை தான் சாய்ஸ். சரி, அண்ணாமலைக்கு ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா எப்பவுமே பிஜேபியில் ஒரு பதவிங்கிறது ஒரு இலக்கை நோக்கி போகும். அண்ணாமலையே அந்த பதவியில் நியமித்தாங்க. பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடவா? இல்லை, சட்டசபை தேர்தலில் பாஜகவோட பெரிய இடத்த பிடிக்கணும்னு என் நோக்கத்தான் போட்டி போட்டாங்க. அது இருக்கும்போது பாதியில் வித்ட்ரா பண்ணி தூக்கி போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதற்கான வேலை 26 தான் வரப்போகுது. 26 தேர்தலில் சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அண்ணாமலை மாற்றப்படுவாரா, என்ன போஸ்ட் கிடைக்கும், என்ன சட்டசபையில் என்ன ரோல் வைக்க போகிறது, எதிர்கட்சியாக வருமா, ஆளுங்கட்சியாக வருமா, கூட்டணி கட்சியாக வருமா, இந்த முடிவுகள்லாம் ஒரு இடைக்கெடுத்த பிறகுதான் அண்ணாமலை இருப்பாரா மாற்றுவாராங்க முடிவு வரும். இதுக்கு முன்னாடி பேசுறதுனா ஒரு ஹேஷியமாக இருக்கலாமே தவிர நியாயமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா அண்ணாமலை கொடுக்கப்பட்ட டார்கெட், அவரோட அசைன்மெண்ட் சட்டசபை தேர்தலில் பாஜக ஜெயிக்க வைக்கணும். அது ரேஸில் ஓடிட்டு இருக்கும்போது பாஜக காலை பிடிச்சி இழுத்து ரேஸில் ஓடாதுன்னு சொல்லுவாங்களா? அது எனக்குமோ அந்த மாதிரி தோணல. ஏன்னா பாஜக ஒரு கட்டுப்பாடு உள்ள கட்சி. ஆனால் இந்த கட்டுப்பாடை மீறி சில காரியங்கள் நடக்குது தமிழ்நாட்டில். பாஜக உண்மைதான், பேசுகிறாங்க, ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, அறிக்கை விடுறாங்க, இந்த மாதிரி லெட்டர் வருது, H ராஜா பேரில் போலி லெட்டர் வருது. இதெல்லாம் பாஜகவோட கல்ச்சர்லேயே இல்லைங்க. பாஜக அப்போ அதை செய்கிறது யாரு தான்? உள்கட்சி போர் அதிகமாயிட்டு வரது காரணம் வெளியே டிஎம்கேல பண்றாங்க, காங்கிரஸ்ல பண்றாங்க. இல்ல, உங்க கட்சிக்காரன் தான் பண்றான். H ராஜா பேர்ல போலியா கொடுக்கறது, போலி லெட்டர் கொடுக்கறது, போலி லெட்டர் பேட்டை போடுறது, இதெல்லாம் ஒரு ஆளும் கட்சிக்கு அழகில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கட்டுக்கோப்பான ஒரு கட்சி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டுக்கோப்பு குறைஞ்சின்னு வருதோன்னு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் குறிப்பாக சென்னையில் மாவட்ட தலைவர்களில் பாதி பேருக்கு இதில் உடன்பாடே இல்லை. நான் சொன்ன ஆளை போடலை, நீ சொன்ன ஆளை போடலாம் ஒரு பரவலாக பேசப்படுது. குறிப்பாக தமிழிசை அவர்களாக இருக்கட்டும், நாங்கள் சொன்ன ஆளை போடலை அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல்லே இருக்கிறாங்கிற மாதிரி. சென்னை இந்த லிஸ்ட்டில் வரல. பார்த்தீங்கன்னா முக்கியமான சென்னை வரல. சென்னை ஏன் வரல? ஏன்னா சென்னை எல் முருகன், தமிழிசை அவங்க ஆளுங்கள்லாம் போட்டு உள்ளே புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை சொன்னாலும் இது வேண்டாங்க, இந்த லிஸ்ட்டு கோரம் ஜெயிச்ச உடனே அண்ணாமலையால் நியமிக்கப்படுவது தான். அண்ணாமலை சொன்னாலும் 2 டேர்ம் மேலே இருக்கக்கூடாது, புது முகங்களுக்கு வாய்ப்பு தரணும், அவங்க மேலே எந்த கிரிமினல் குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது, அடிதடி கலாட்டா ரவுடித்தனம் பண்ணக்கூடாது, கட்சிக்கு உழைக்கணும், கட்சிக்கு உண்மையாக பாடுபடக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர அவர் தெரியாத முகமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஜனங்கள்
வேலை நடக்கணுமே தவிர முகம் தெரிஞ்சு என்ன ஆனும் கேட்டாராம். முகம் தெரிஞ்சு என்ன ஆனும், என்ன இப்போ ஃபாலோவர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண போகிறாங்களா? இல்லையே, கட்சிக்கு வேலை பண்ணோம், லீட் பண்ணோம். அதனால் அண்ணாமலையோட இலக்கு கிளீனாக தெரிஞ்சு போச்சு. 26 சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கணும்னா அடித்தளம் அமைக்கணுங்க. பாஜக அடித்தளம் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை, ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு வர கட்சி. அது அடித்தளம் அமைக்கணும்னா பூத் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மண்டல் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு மாநில தலைவரோட ஒத்துழைப்பு வேணும். மாவட்ட தலைவர் மாநில தலைவர் சேர்ந்து பண்ணால் தான் முடியும். ஸோ அவரோட டீம், இந்த டீம் போட்ட டீம்னால என்ன நடக்கும்னா சட்டசபை தேர்தலில் பாஜகவோட வளர்ச்சிக்கு பெருமங்கு உதவும். ஏன்னா பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்னா அதுக்கு மேலே நீங்கள் பில்டிங் கட்ட முடியும். அந்த மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆனதுக்கு வேலை தான் பண்ணிட்டு வர அண்ணாமலை. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் போட்டு சரி பண்ணி டிங்கர் பண்ணி ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுனால இது சட்டசபை தேர்தலுக்கு பாஜக தன்னை தயார்படுத்திக் கொள்வதுனா கண்டிப்பாக தயார்படுத்திக் கொள்வது. அந்த தயார்படுத்தலோட ஒரு முனைப்பாடு தான் உட்கட்சி தேர்தல். இந்த உட்கட்சி இன்னும் ஸ்மூத்தாக நடந்திருக்கலாம் நம்ம எதிர்பார்த்த விட. என்ன பண்ணுறது, இப்போது ஆளுங்கட்சினாலே பதவி வெறி, பதவி சுகம், போஸ்ட்டு இதெல்லாம் வந்து வரதும். இதே பாஜக எதிர்கட்சியாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்து 15 தேர்வு இருக்கிறதுனால எல்லா விதமான பதவி எதிர்பார்த்து, கவர்னர் பதவி எல்லா பதவி எதிர்பார்த்துருக்காங்க. தப்பில்லை, கட்சின்னு தான் பொருள் கொடுத்தாகணும். ஆனால் அடித்து பிடுங்கக்கூடாது, அவங்களே பார்த்து கொடுக்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாடு பாஜகவில் டிமாண்ட் பண்ணி கேட்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் எச் ராஜா அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் பொறுப்புலாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னா மூத்த தலைவர்கள்லாம் இவர் எல் முருகனுக்கு மந்திரி கொடுத்தாச்சு. எல் முருகன் பார்லிமெண்ட் தேர்தல் தோற்று போனால் கூட மந்திரி கொடுத்தாங்க. எல் கணேசனை கவர்னர் ஆக்கிட்டாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆக்கிட்டாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. இவர் பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்து ஓய்வு பெற்றார். ஸோ இப்போ அடுத்தது எச் ராஜாக்கு மட்டும் எந்த பதவியும் இல்லை, எம்பி எம்எல்ஏ எதுவுமே இல்லை. சொன்னாலும் இவர் மோடி சொன்னாலும் எனக்கு வந்து எல் முருகன் கூட ஒரு டீம் ஒருத்தர் வேணும். ராஜா வந்து நம்ம கண்டிப்பாக டெல்லியில் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு அவர் மந்திரி கொடுத்துடலாம். ஏன்னா ராஜா வந்து திறம்பட செயலாற்றக்கூடியவர். அது கன்ஃபார்ம் தான், அது கன்ஃபார்ம் தான். கண்டிப்பாக இந்த டெல்லி சட்டசபை தேர்தலாம் முடிஞ்ச உடனே ராஜா வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எம்பி ஆக்கி, ஏன்னா நிறைய எம்பி தேர்தல் வருது, அவர்களுக்கு கேபினெட் இப்போ பண்ண போகிறது இல்லை. டெல்லி சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் கேபினெட் பண்ண போகிறாங்க. அப்போ ராஜா எம்பியை கொண்டு போயிட்டு மத்திய மந்திரிசபையில் சேர்க்கிற ஐடியா இருக்குது. மோடிஜிக்கு என்னென்னா எல்லா மாநிலங்களிலும் மூத்த தலைவர்கள்லாம் ஒரு பதவியை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு 2ஆம் கட்ட தலைவர் வரணும்னு பார்க்குறாரு. மோடியோட பிளானே அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ஜென்ரேஷன் வளரணும். அது வந்தால் கட்சி வளரும். எத்தனை நாளைக்கு சீனியரே வச்சு உட்காந்துருக்குது. மோடியை சொல்கிறேன் 75 நானே ஓய்வு பெற போகிறேன், என்ன அடுத்த டீம் பார்த்துங்க. ஏன்னா அவர் ஒரு உதாரணமாக செயல்படணும் ஆசைப்படுறத தவிர அவர் எல்லா இடத்த பிடிச்சி நாற்காலியை பிடிக்கணும் என்ன அவர் கிடையாத மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, அதுக்குமே போட்டி, குறிப்பாக கவர்னராகவும் மத்திய அமைச்சருக்காகவும் அதுக்குள்ளே இப்போ மேலிடம் பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அவங்க தான் இன்னைக்கு, அவங்க யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்க தான் பதவி கொடுக்க போகிறான். அதுக்குமே பல பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. கண்டிப்பாக பதவிக்கும், ஏன்னா ஆளுநர் பதவிக்கு போட்டி போடுறாங்க, ஏன் மாநில தலைவர் பதவிக்கே போட்டி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் மாநில தலைவர் ரேஸில் தான் கேள்விப்படுறேன். யாரெல்லாம் சார்? நிறைய பேர் சென்ட்ரல் கட்ட தலைவர். ஏன்னா இது என்ன பிரச்சனைன்னா, ஏன் மாநில தலைவருக்கு போட்டி போடுறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அடுத்த சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி வச்சு ஜெயிச்சுன்னா பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த இடத்த துண்டை போட்டு வைக்க தான் மாநிலத்தில் எடுக்கிறாங்க. எப்பவுமே மாநில தலைவராக இருந்து போட்டி போடுறவங்க எம்எல்ஏனா கண்டிப்பாக துணை முதல்வருக்கு போவாங்க. ஒரு வாய்ப்பு உண்டு, எல்லாரோட அதிகம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. டெல்லி மனசு வச்சாதான் அது வரும். டெல்லி மனசு வைக்காம மாநில தலைவர் வந்து துணை முதலமைச்சராக போகிறது நடக்காது. ஆனால் இவங்களோட எண்ணம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம மாநில தலைவராக இருந்தால் நம்ம ஒரு எடுத்து சொல்லலாம், ஐயா நான் என்னோட தலைமையில் ஜெயித்தோம், கூட்டணி ஆட்சி, முதலமைச்சராக பாஜக வேட்பாளர் வர்றதுங்கிறது நடக்காத காரியம். அது இவ்வளோ சீக்கிரம் வர முடியும், எல்லாருக்கும் தெரியும், பாஜக எல்லாருக்கும் தெரியும். ஓகே, கூட்டணி அமைச்சா அப்போ துணை முதல்வர், கூட்டணி அமைச்சா துணை முதலமைச்சர் பதவி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் பாஜக தலைவராக வந்தான்னா நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு போட்டி போட்டு ஒரு துணை முதலமைச்சராக வரலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ அதிமுக உடனே கூட்டணி நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் போயிட்டு இருக்கு. டெல்லி ஃபீல் பண்ற மாதிரி அதிமுக கூட்டணி. ஆனா அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிக்கல, அவரோட கருத்தை சொல்றாரு தவிர இப்போ கொஞ்ச நாளா எதிர்ப்பு கொஞ்சம் டெல்லி கூப்பிட்டு அண்ணாமலை நீங்க பாஜக கூட்டணி போனா வேணாம்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவர் சோல்ஜர் வந்து கேப்டன் கட்டளை மீறி செயல்பட மாட்டார். டெல்லி என்ன சொல்ல அதை கேட்கறது அண்ணாமலை, டெல்லியை மீறி செயல்படுவான்னு எனக்கு தோணல. ஸோ இது வந்து கூட்டணி கணக்குகளை இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இப்போ டூ ஏர்லி டு ஸ்டார்ட். எப்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் தான் இந்த பேச்சுவார்த்தைலாம் உட்காந்து பேசிக்கிட்டு முடிவு பண்ணுவாங்க. அது வரைக்கும் என்ன போகிறதுன்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து நட்பாக படிக்கணும் தான். அதிமுகவும் பாஜக ஃப்ரெண்ட்லியாக இருந்தது தான். சில ஒன்றா என்டிஏல இருந்தது, மோடி பக்கத்தில் எடப்பாடி உட்கார வச்சார். இந்த அதிமுக என்ன பண்ணிடுச்சு,
மைனாரிட்டி வாக்கு வங்கி வரலன்னு மைனாரிட்டி நோக்கி போக ஆரம்பிச்சது. கடைசியில் மைனாரிட்டி யாரும் வரல, எல்டிபிஏ தான் வந்தது. 18% எங்களுக்கு வரலன்ட்டு பிஜேபியை வந்து அவங்க கழட்டி விட்டாங்க. கடைசியில் பிஜேபியும் போச்சு, ஹிந்து ஓட்டும் போச்சு, மைனாரிட்டி ஓட்டும் போச்சு, நடுத்தல் நிற்க ஆரம்பிச்சு. இப்போ 2ஆம் கட்ட தலைவர் சொல்கிறாங்களா அதிமுக ஐயா நம்ம பண்ண தப்பு, இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தோத்தீங்க பரவாயில்ல, அது பண்ண வேண்டும். ஆனால் சட்டசபை தேர்தலில் தோற்று போயிட்டீங்கன்னா கட்சியை காணப்படும். இன்னும் 5 வருஷம் ஸ்டாலின் வந்துட்டாருன்னா காலி பண்ணுவார் கட்சி, கொடநாள் அது இதுன்னு போட்டுக்கிட்டு காலி பண்ணுவார். அப்புறம் எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகவோட கதி என்ன ஆகுது? இப்போது திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி கோவம் நிறையா இருக்குது மக்கள்கிட்ட. அதை எதிர்கட்சியாக அதிமுக பயன்படுத்தலைங்க தான் மக்கள் கோவம். எதிர்கட்சியாக செயல்பட்டுன்னா அதிமுக செயல்பட்டுதுன்னா இன்னும் எஃபெக்டிவாக ஜெயலலிதால இருந்தாங்க வச்சுங்க, புலி மாதிரி பாஞ்சிருப்பாங்க. இவர் ஒன்றுமே பண்ணல எடப்பாடி. அந்த கோவத்தில் தான் வந்து அண்ணாமலை சொல்கிறாராம், நீங்களாவது செயல்படுங்க எதிர்கட்சியாக, இல்லை எங்களை செயல்பட விடுங்க, நீங்களும் பண்ண மாட்டேன் எங்களையும் பண்ண விட என்ன அர்த்தம் கேட்குறான். அவர் கேட்கல, நியாயம் இருக்குது. அண்ணாமலை சொல்கிறது நியாயம் இல்லாமல் எதிர்கட்சியாக எஃபெக்டிவாக செயல்பட மாட்டேன்றீங்களே, எங்களையும் பண்ண விட மாட்டேன்றீங்களே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு சின்ன வாய்க்கால் சண்டை தான், சரியாக போடும். நாளைக்கு எடப்பாடியும் அண்ணாமலை கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா கூட்டணி வரலாம். ஏன்னா இது வாழ்வா சாவா பாஜக மட்டும் இல்லை, அதிமுக வந்து வாழ்வா சாவா. ஏன்னா இந்த சட்டசபை தேர்தலில் தோற்று போச்சுன்னா ஃபினிஷ்ட், கதை காலி. சட்டசபை தேர்தல் எப்படின்னா அமித்ஷா சொல்கிறாராம், திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒரே அணியில் வரணும். ஓகே, பாஜக, அதிமுக, பாமக, அப்புறம் வந்து இவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி எல்லாம் ஒரே அணியில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ தான் திமுக எதிர்ப்பு வாக்கெல்லாம் வரும். இல்லைன்னா நீங்கள் 4 குழுவை போட்டி போட்டால் வச்சுங்க, பாதி அதிமுகவுக்கு போகும், பாதி வந்து காங்கிரஸுக்கு வரும், பாதி பிஜேபிக்கு போகும், அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக திமுக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். திமுகவோட வெற்றிக்கு நீங்களே வழிகோட்டு கொடுக்குற மாதிரி ஆகும். கூட்டணி அவசியம் என்பது டெல்லி இப்போ உணரல, 10 வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்தது. ஆனால் இவங்க எடப்பாடியும் ஓபிஎஸும் இபிஎஸும் அந்த ஈகோனால கெட்டு போச்சு. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலைக்கு எடப்பாடியை பிடிக்கல, எடப்பாடிக்கு அண்ணாமலை பிடிக்கல, அதுல மட்டும் மாற்று இருந்துச்சுன்னா, குறிப்பா மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேராதுன்னா சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர் குருமூர்த்தி அவர்களே சொல்றாங்க, ரெட்டலை கூட இணைஞ்சுதான் பிஜேபி பயணிக்கணும், ஆனா அது இபிஎஸ் வச்சுட்டு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இபிஎஸ் வந்து தன்னிச்சையாக செயல்படுற காலம் போச்சுங்க. அவர் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோ கிடையாது. அவரை தேர்ந்தெடுத்ததே தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், இவங்க திண்டுக்கல் சீனிவாசன். ஆனா அவங்கெல்லாம் வலியுறுத்துறாங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அவர் சொன்னார் நான் பாராளுமன்ற தனியாக போட்டி போடுறேன்னு ஆசைப்பட்டார். சரி போடுற விட்டாங்க. இப்போ சொல்கிறாங்களா, ஐயா திருப்பி சட்டசபை தனியாக போட்டிட்டு 50 சீட் 40 சீட்டில் வந்து கட்சி காண போயிடும், தயவுசெய்து கூட்டணி வச்சுக்கோங்க. அப்படி 2ஆம் கட்டத்தில் அதிமுகவில் ப்ரெஷர் கொடுக்கும்போது எடப்பாடியால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப பேர் தான் கட்சி உடைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க தங்கமணி, வேலுமணிலாம் எந்த லெவலுக்கு தயாராக இருக்காங்க, கட்சி உடைக்க தயாராக இருக்காங்க. கட்சி உடைஞ்ச சிம்பிள் போயிடும், ரெட்டலை சிம்பிள் போயிடும். ஸோ இவர் வந்து இருதலை கொள்ளி எறும்பாருங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் சொல்லலாம், நீங்கள் பாஜக கூட்டணி போனீங்கன்னா நான் கொடநாடு எடுத்து விட்டுருவேன். இந்த பக்கம் பிஜேபி சொல்லதான், நீங்கள் வந்து கூட்டணியில் வரலன்னா இடி ரைடு பண்ணுவேன். இடி ரைடா கொடநாடு சின்னத்தை முடக்குன்னு சொல்கிறாங்க. சின்னத்தை முடக்குன்றாங்க. சின்னத்தை முடக்கம் இடி ரைடு, இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் கொடநாடு ஸ்டாலின், ரெண்டும் நடுவில் மாட்டி இந்த எடப்பாடி பாவம் தவிக்கிறார். அதான் நடக்குது விஷயம். முடிவெடுக்க தெரியாத இடத்துல தான் எடப்பாடி தவிச்சிட்டு. கண்டிப்பா, ஏன்னா பிஜேபியை பகைச்சுன்னு இருக்க முடியாது. ஏன்னா இன்னும் 4.5 ஆண்டுகள் பாஜக மத்திய அரசாங்கம் இருக்க போகுது. மோடி இருக்காரா, மோடிக்கு அடுத்து யார் வராலும் பாஜக மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ பாஜக அரசாங்கத்தை பகிச்சு கொண்டு அதிமுகவால் செயல்பட தமிழ்நாட்டில் முடியாத காரியம். அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ என்ன கட்சியோ பாஜக பயிற்சி பண்ணணும். திமுக பயிற்சி இருக்க முடியும். ஏன்னா திமுகவுக்கு ராகுல் காந்தியோட பலம் இருக்குது, இண்டி கூட்டணி பலம் இருக்குது. அதிமுக அப்படி இல்லை, 2 பக்கம் கை விட்டாங்க. இண்டி கூட்டணியில் இல்லை, பாஜக கூட்டணியில் தனியாக இருந்து நிர்கதியாக போச்சு. அதனால தான் சொல்கிறாங்களா, வேண்டாம் நீங்கள் சண்டை போடாதீங்கன்னு. ஸோ இது என்ன போகுதுன்னா, ஏதாவது ஒரு பக்கம் கரை சேரணும். அது வந்து எடப்பாடி வந்து இல்லை நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், தனியாக தான் போட்டி போடுன்னு சொன்னாங்கன்னா அவர் தூக்கி உட்கார வச்சுட்டு இவங்க யாராவது தலைவராக வந்து அதிமுக கூட்டணி வச்சு பையன் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி மாதிரி பண்ணுவாங்க. லாஸ்ட் டைமே குருமூர்த்தி சார் சொன்னது என்னென்னா, ஒரு 15 சீட்டில் திமுக ஜெயிச்சதுக்கு காரணமே டிடிவி தினகரன் போட்ட கேண்டிடேட் தான். டிடிவியால் அதிமுகவோட ஸ்பிளிட் பண்ண முடியும். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அதிமுகவோட சிதறடிக்க முடியும். அந்த டிடிவி உள்ள கொண்டதுன்னா அந்த 15 சீட் நமக்கு வந்ததுன்னா நம்ம சட்டசபை தேர்தலில் ஒரு சீட்டு முக்கியம். அப்போதான் அந்த மாதிரி. ஏன்னா இந்த வாட்டி போன வாட்டி எவ்வளோ சீட்டில் டிஎம்கே ஜெயிச்சுங்க, மைனாரிட்டி மார்ஜினில் ஜெயிச்சது, பெரிய ஒன்றும் மெஜாரிட்டி ஃபுல் ஸ்விங்கில் வரல. அதை நம்ம தோக்கடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு யுக்தி, ஒரு டிடிவி தினகரன் ஒரு 10-15 சீட்டு, ஓபிஎஸ்க்கு ஒரு 10 சீட்டு, எல்லாம் சிம்பிள் வந்து ரெட்டையில தான்.
தனியாக போட்டி போட போகிறதில்ல. ஏங்க வைகோவே வந்து டிஎம்கே சேவையில் போட்டி போடும்போது இவங்களாம் போட்டி போட என்ன தப்பு? அந்த ஈகோ தான் எடப்பாடிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த ஈகோ சால்வ் பண்ணிட்டாருன்னா ரெட்டையர்கள் எல்லாம் போட்டி போட்டாங்கன்னா அடிச்சுட்டு ஈஸியாக வந்துடலாம், கூட்டணி வந்துடும். மோடி சொல்கிறாராம் திமுக விலகணும், திமுக கூடாது, அதுக்கு என்ன விலை கொடுக்க தயார், கூட்டணி அமைக்க தயார், பரவாயில்ல அண்ணாமலை சமாதானப்படுத்துகிறேன். மோடி கூப்பிட்டு அண்ணாமலை கூட்டணி வேண்டாம்னா அண்ணாமலை ஒன்றும் பண்ண முடியாது, எதிர்த்து செயல்பட முடியாது. ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் லாயலிஸ்ட், மோடி லாயலிஸ்ட், மோடியை மனத்தை வச்சுட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டெல்லிக்காரங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்ட காலத்துக்கு நேரில் போய் மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அவர் பேசிய பேச்செல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்க. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு பரந்தூருக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. சிவில் ஏவியேஷன் அமைச்சரவை என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு ஒரு லேண்டு கொடுங்க, நாங்கள் வந்து ஏர்போர்ட் கட்டுறோம். கேட்டது மாநில அரசு, எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் தேவைன்னு கேட்கறது மத்திய அரசாங்கம். இந்த இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் விமான நிலையம் கொள்ளளவு பத்தலை. ஏன்னா வெளிநாட்டு விமானம் நிறைய வர முடியல, நிறைய இடம் போக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து ரன்வேலையும் ப்ராப்ளமாக இருக்குது. என்னதான் நீங்கள் பண்ணால் கூட அந்த இடம் ரொம்ப குறுகிய. ஏன்னா சென்னை விமான நிலையம் எவ்வளோ வளர்ந்து போச்சு, முன்ன மாதிரி இல்லை. இந்தியாவிலே 3வது 4 இடத்துல இருக்குது இப்போது. அப்படிப்பட்ட விமான நிலைய எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த விமான நிலையம் போராது அப்படின்னு தனியாக ஒரு 100 ஏக்கரில் ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த கேட்கறதோட மத்திய அரசாங்கத்தோட வேலை நின்று போச்சு. இந்த லேண்டை கொடு, பரந்தூரில் கொடு, மகாபலிபுரம் கொடு கேட்கறதுக்கு மத்திய அரசாங்கம் பவரே கிடையாது. எங்கே கொடுத்தாலும் நீங்கள் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணி எங்கள் கையில் கொடுங்க, சென்னை நகரத்துக்கு அருகில் கொடுங்க. ஆப்வியஸ்லி லாஜிஸ்டிக்ஸ் கிட்டே இருக்கணும். சென்னை நகரத்துக்கு மெட்ரோ இருக்க மாதிரி இல்லை ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஒரு 100 ஏக்கர் கொடுங்க, நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே தவிர பரந்தூரில் வேணும்னு மத்திய அரசாங்கம் என்றைக்குமே சொல்லலை. அந்த மத்திய அரசாங்கம் சொல்லாதது சொல்லி விஜய் ஒன்றிய அரசு அவர் வந்து திமுக எதிர்க்க துணிவில்லை. திமுக எதிர்த்து திமுக தான் இந்த பரந்தூர் பண்ணுறது, இல்லைன்னா அதிமுக சொல்லியிருக்கலாம். திமுக விமர்சித்து பேசியிருக்காரு. ஆனால் மத்திய அரசாங்கத்தை தேவையில்லாமல் எடுத்திருக்காரு. மத்திய அரசாங்கம் பரந்தூருக்கு சம்பந்தமே கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதி தப்பாக எழுதி கொடுத்துட்டான். மத்திய அரசாங்கம் நீ எங்கே, மத்திய அரசாங்கம் அண்ணாமலை கூட சொன்னாராம், நீ எங்கே லேண்டு கொடுங்க, மத்திய அரசாங்கம் கட்டி கொடுக்க போகுது, எங்களுக்கு என்னங்க வந்தது, சென்னைக்கு ஒரு விமான நிலையம் வேணும், நம்ம கட்டி கொடுக்குறோம், எங்கே இருந்தால் எங்களுக்கு என்ன. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்க ரோலில் தலையிட முடியாது. அவங்க அந்த லாஜிஸ்டிக்ஸ் சரியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ சென்னை விமான நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன ப்ராப்ளம்னா பறவை அட்டாக் பண்ணும். அங்கே பக்கத்தில் அந்த பறவையெல்லாம் மேலே பறந்து போது இன்ஜினில் போய் மாட்டிக்கிச்சுன்னா பிளேன் கீழே இறங்கிட்டு வெடி போட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பக்கத்தில் வந்து மீட் கடை வைக்கக்கூடாதும்பாங்க. இருந்தாலும் இருக்க முடியல. அவங்க டெல்லி என்ன சொல்றது, ரெசிடென்ஷியல் ஏரியா, மக்கள் நடமாட்டம் அதிகம் பகுதியில் இதெல்லாம் பிரச்சனை வரதான் வரும். விமான நிலையம் வச்சா கழுகு பறக்கும், பேர்ட்ஸ் பறக்கும், இன்ஜினில் மாட்டிக்கும், அடிப்படும். இப்போ பரந்தூர் மாதிரி இடம்லாம் அங்கே வந்து காடு, பக்கத்தில் ஃபயரோ பேர்டோ எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இடம் தான் கேட்குறாங்க. ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறது. இனிமேல் சிட்டிக்குள்ளே ஒரு விமான நிலையம் மத்திய அரசு, சென்னைக்கு வெளியே வேணும்னு கேட்டது மத்திய அரசு. இதுதான் கேட்கல. இவர் கற்பனை பண்ணிக்கிறார் விஜய். மத்திய அரசாங்கம் பரந்தூரை கேட்டது நினச்சி இவரே வந்து கற்பனை பண்ணி கதை வசனம் டைரக்ஷன் பண்ணிட்டார். கடைசியில் தெரிஞ்சு போச்சு மத்திய அரசாங்கம் பரந்தூர் சம்மந்தமே கிடையாது. ஆகவே விஜய் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி பேசுறது நல்லது. திமுக எதிர்ப்புக்கு நல்லது தான், திமுக எதிர்ப்பு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் திமுகவை நீங்கள் ஸ்ட்ராங்காக எதிர்க்காமல் பேர் சொல்லி சொல்லாமல் தாக்குறீங்களே, அது என்ன அர்த்தம்? பயமா? அரசியலில் பயம் வரக்கூடாது. விஜய் மாதிரி ஆட்கள் அரசியல் வந்தால் பயப்படவே கூடாது. பயந்தீங்கன்னா அரசியல் வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து இன்டைரக்டாக நீங்கள் மெல்ல தடவி கொடுக்குற மாதிரி டிஎம்கே பேசக்கூடாது, போட்டு தாக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கும். இப்போ ஜனங்க மத்தியில் எப்படி இடம் பிடிப்பீங்க? விவசாயத்தை பற்றி பேசுனீங்க, சரி பச்சை துண்டு போட்டீங்க, விவசாயிகள் நீங்கள் விவசாயினோட கால் மண்ணை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிறான், நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிறான், எல்லாம் டிமாண்டெல்லாம் வார்த்தோம். ஆனால் மக்களை வந்து பார்க்கறது வழியாக ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஜனங்க அவ்வளோ ஈஸியாக ஏமாற மாட்டாங்க. கேரவனில் வந்து இந்த மாதிரி கேரவனில் வந்து இறங்கி கை காமிச்சிட்டு பச்சை துண்டு போட்டுக்கின்னு ஒரு குழந்தைய பேசிட்டு ஒரு அம்மா வணக்கம் போட்டு பிறந்தாலும் ஓட்டு வர நினச்சா அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடிங்க. தமிழ்நாடு அரசியல் மாறி போச்சுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ரொம்ப 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 மாறி. ஜனங்க ரொம்ப ஸ்டூடாக இருப்பாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி சீர்தூக்கி ஒரு ஓட்டி நீங்கள் சொல்லலாம், குடிக்கு ஓட்டு போடலாம், பணத்தை வாங்கி ஓட்டு போடலாம். பணத்தை வாங்கி கூட மனசாட்சி வர ஓட்டு போடணும்னு நிறைய பேர் இருக்காங்க. பணத்தை வாங்கிப்பாங்க, அவங்க யாருக்கு ஓட்டுறோம் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதனால தான் வந்து பூத் லெவலில் சண்டையெல்லாம் வரும். இந்த பூத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தா எவ்வளோ ஓட்டு வரலன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் பண்ணுற அரசியல் இப்போ இருக்கிற காலத்தில் எடுப்படாது. ஏன்னா ஒன்றும் பழைய போக்கில் இருக்காரு. நீங்கள் ஐடி விங்கில் வச்சு லெட்டர் பேடை மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. மக்கள் நெருங்கி பழகணும்.
மக்கள்கிட்ட போய் போராடணும், உட்காரணும், எப்பான வந்துட்டு போகிறது, திருப்பி 2 மாதம் காணாமல் போகிறது, அப்புறம் ஒரு மீட்டிங் வைக்கிறது, ஸ்லேட் பல்பம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து அரசியல் பண்ண தமிழ்நாட்டில் வந்து போனி ஆகாது. இல்லை அவர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு போராட்ட காலம் தான், ஆனால் இதுலேயும் கேரவனில் வராரு, கையை காமிக்கிறாரு, மேலே நின்று பேசுகிறாரு. ஏன் களத்துக்கு அந்த மக்களோட இன்னும் அவர் சினிமா நடிகர்ன்ற ஸ்தானத்தில் இறங்கி வரல. சினிமா நடிகர்லேருந்து அரசியல்வாதியாக முழு நேர அரசியல்வாதியாக வரல. முழு நேர அரசியல்வாதியாக வந்தால் தான் உங்களால் அரசியல் பண்ண முடியும். சினிமா நடிகராக இருந்து அரசியல் பண்ண முடியாது. ஒன்றும் சினிமா நடிகராகவே இருக்காது. அது இல்லாமல் கூட அட்வைசர்ஸ்லாம் நல்லா இல்லை, நல்ல சிறந்த அட்வைசர் சொல்கிற உட்கட்சி. இப்போவே கட்சி துவங்கிறது முன்னாடியே உட்கட்சி பூசல்னு கேள்விப்பட்டேன். பொருளாளருக்கு செக்ரட்டரிக்கு சண்டையா, பொருளாளருக்கு அட்வைசருக்கு சண்டையா, ஈகோ கிராஷு, இதெல்லாம் வந்து விஜய்க்கு கவனிக்கிறாரா கவனிக்கலையா, விஜய் அட்டென்ஷன் கொடுக்குறாரா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விஜய் வந்து நல்ல துடிப்பாக நிலைஞர், அவரை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் கூட வச்சிருக்காள் நல்ல ஆளை வைக்கலன்னா கட்சி எப்படி வளர்க்க முடியும்? கட்சி வளர்க்கணும்னா நல்லா இப்போ எம்ஜிஆருக்கு வந்து யாரெல்லாம் கூட இருந்தாங்க, ரத்னங்கள் கே கிருஷ்ணசாமி பிபிஎல் மதியெல்லாம் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் எம்ஜிஆர் கட்சியை வளர்த்தார். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அப்புறம் -0 போது கட்சி யாருமே பேர் சொல்கிற மாதிரி யாருமே இல்லையே. விஜயை மட்டும் வச்சு கட்சி பண்ண முடியாதுங்க. கூட நிறுத்த போர்பட தளபதிகள் போனோம். அந்த தளபதிகள்லாம் புஷியெல்லாம் வச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனால் விஜய் கட்சியை நடத்தணுன்னா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாமல் மக்களிடம் சென்று உட்கார்ந்து 2 நாள் 3 நாள் தங்கி, சும்மா ஒரு கேரவனில் வந்து பார்த்துட்டு போகிறதுனால நீங்கள் விவசாயம் ஆகிட முடியாது, இப்போ பச்சை துண்டு போகிறதுனால மட்டும் விவசாயம் ஆகிட முடியும்னு தோணல. செல்வ பெருந்தையை சொல்கிறது தப்பில்லை. சரி, விஜய் செல்வ பெருந்தை கூட்டணி வரான்னு வச்சுப்போம். அது என்ன கூட்டணி? இண்டி கூட்டணி. இண்டி கூட்டணி யார் இருக்குது? திமுக இருக்குது. திமுக விஜய் கண்ண சேர முடியுமா? ஏங்க அவர் அரசியல் பண்ணுறதே திமுக எதிர்த்தானே பண்ணுறாரு. அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ண வேலைக்கு ஆகுது. ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் போனி ஆகும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி. இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் செல்வ பெருந்தையை கூப்பிடணும்? செல்வ பெருந்தை ஒரு ஆசை, ஒரு நாள் அவருக்கு என்னென்ன துண்டை போட்டு வைக்கலாம். நாளைக்கு திமுக கூட்டணி இடம் இல்லைன்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி வைக்கலாம் பாருங்க. விஜய் தலைமையில் ஒரு 3வது அணி மக்கள் நல கூட்டணி மாதிரி. ஏன்னா திமுக தலைவர், திமுக மார்க்சிஸ்டுக்கு சண்டை, திமுக விசிகாவுக்கு சண்டை, திமுக காங்கிரஸுக்கு சண்டை, இப்படியே இந்த சண்டை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு 3 மாதம் போயிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு திமுக என்ன சண்டைன்னா, மன்மோகன் சிங் மறைந்து 10 நாள் ஆகிறதுக்குள்ள நீங்கள் அந்த மீட்டிங் பண்ணீங்க, நீங்கள் கன்னியாகுமரியில் போய் பண்ணீங்க, உதயநிதி வந்து பண்ணார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்ல ஆரம்பித்தாங்க டெல்லி. ஸ்டாலின் இதெல்லாம் கண்டிப்பாக அடப்பாயா, எனக்கு தெரியும், எனக்கு நான் மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த உரசல் நீட்டிட்டு இருக்கும்பொழுது, இந்த உரசல் தொடர்ந்து இருந்ததுன்னா கூட்டணி இதே இன்டாக்டாக இருக்குமா இல்லை மாற்ற வருமான ஒரு கேள்வி வருது. அப்போ ஆல்டர்னேட் பார்க்கும்போது அவங்க விஜய் தான் கண்முன்னு நிற்கிறார். செல்வ பெருந்தைக்கோ விசிகேக்கோ மார்க்சிஸ்டுக்கோ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்டு வாங்கி கொடுக்க ஆள். ஏன்னா 10 வருஷம் திமுக இருந்தாச்சு, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் எக்ஸாஷன் வந்தாச்சு. சரி போதும், 10 வருஷம் இன்னும் வேற எங்கன்னா மாற்றி பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கே டவுட்டு, அடுத்த சட்டசபை தேர்தலில் திமுக ஜெயிக்கலன்னா இது செல்வ பெருந்தைக்கு இந்த டவுட் இருக்கா? ஆமாம், ஜெயிக்கலாம் தோற்று போயிடுமே. ஏன்னா தமிழ்நாட்டில் பற்றி எப்பயுமே ஆட்சி மாற்றம் 5 ஆண்டுகள் நடக்கும். திமுக அதிமுக மாற்றி 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 தான் போடுவாங்க. அது என்ன எப்படியா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு 2 எக்ஸப்ஷன், ஜெயலலிதா எம்ஜிஆர் மட்டும்தான் ஆட்சிக்கு தொடர்ந்து வந்தாங்க. வேறு யாருமே வர முடியல. அது தமிழ்நாட்டோட நீதி, அப்படி தான் மக்கள் போடுவாங்க. அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். அதிமுகவோட செல்வ பெருந்தையாக சேர முடியாது, ஏன்னா முரண்பாடு. சரி, விஜயை வச்சு உள்ளே பூந்து ஏதோ ஆட்சி பிடிக்க முடியுமா? விஜய் ஆட்சி பிடிச்சா நம்ம உள்ள ஒரு கேபினெட்டில் வரலாமே. இந்த காங்கிரஸ் தனியாக ஆட்சி பிடிக்க முடியுங்கிறது, பாஜக தனியாக ஆட்சி பிடிக்க முடியுங்கிற சொல்கிற மாதிரி காங்கிரஸாலையும் முடியாது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு, 67 அப்புறம் முடிஞ்சு போச்சு. ஆகவே விஜயை பிடிச்சி ஏதாவது நடக்குமா? ஏன்னா திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகிட்டு வருது. காங்கிரஸ் உணராமல் இல்லை, மக்கள் கோபமாக இருக்காங்க, திமுக மேலே தெரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த தேர்தலில், அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு கூட சேர்ந்து கப்பல் கவுந்துருமே அப்படின்னு துண்டு போட்டு வைக்க தான் விஜய் பிடிச்சி ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காரு. இல்லை, தன் பலத்தை நிரூபிக்காத ஒருத்தரிடம் எப்படி போய் கூட்டணி போகிறது? ஏன்னா முதல்ல அவர் தேர்தலை சந்திக்கிட்டு பலத்தை நிரூபிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலான்னு கூட அவங்க நினைக்கலாம். அப்படி திருமாவளவன் நினச்சி தான் அவர் இப்போ வரைக்கும் விஜய்க்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல. ஆனால் டூ லேட்டு. இப்போ விஜய் வந்து அவரோட பலத்தை நிரூபிக்கணும்னா ஒன்று, இப்போ ஈரோடு தேர்தலில் போட்டி போட்டுக்கணும், போடல. ஈரோடு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பலம் தெரிஞ்சிருக்கும். அவர் பாஜக போட்டி போடல, இவனும் போட்டி போடல, 2 பேரும் விலகிட்டாங்க, விஜயும் விலகிட்டாங்க. இப்போ சீமான் டிஎம்கேன்னு ஆயிடுச்சு, அது டிஎம்கே ஆட்டோமேட்டிக் வின் பண்ணிடும். ஆகவே சட்டசபை தேர்தலில் விஜய் போட்டி போட்டு அவர் 5% வருதா, 6%, 8% வருதான்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் போட்டி போடுறதா இருந்தால் அதுக்குள்ள டூ லேட் ஆகிடுமே. ஸோ ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தால் ஆகணும். காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இந்த கட்சி விசிக்காவோ ரிஸ்க் எடுத்தாகணும். அது திமுகவா விஜயாங்கிற முடிவு பண்ணுற கட்டாயத்தில் இப்போ இருக்காங்க. இன்னொன்று பரவலாக பேசப்படுது என்னன்னா, விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூடலாம் சொல்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க?
அது எனக்கு கேட்டால் அது ஒரு வாய்ப்பு இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பாஜக விரும்பாது. எந்த மாதிரி தடங்களை செய்யும்? எல்லா விதமான தடங்களையும் பண்ணும். என்கொயரி என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டு கொடுக்கும், இன்கம் டேக்ஸ் ரெய்டு கொடுக்கும், கைது பண்ணும், சின்னத்தை முடக்கும், எல்லா வேலையும் பண்ணும். பாஜக சாதாரண கட்சி இல்லை, அது ஒரு லேசுப்பட்ட கட்சி இல்லை. அது என்ன வேணா பண்ணும். விஜயும் அதிமுக சேர விட முதல்ல பாஜக பார்த்துக்கும். ஏன்னா சேர்ந்து அவங்களோட என்னன்னா கூட்டணி பலவீனமாயிடும். விஜய் அதிமுக ஒரு கூட்டணி, பிஜேபி ஒரு கூட்டணி. ஸோ வாக்கு சிதறும் திமுக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். விஜயெல்லாம் ஜெயிச்சுட்டு வரல கஷ்டம். அது அந்த எம்ஜிஆர் லெவலில் சாரிஷ்மெல்லாம் இல்லை அவருக்கு. ஆக அந்த மாதிரி நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு பாஜக என்னென்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் பண்ணும். ஆகவே விஜயும் அதிமுகவும் மனசார வேணும்னு ஆசைப்பட்டா கூட பாஜக கண்டு பயந்துன்னு விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக பயப்படும். அதே ரைடை விஜய் பக்கம் திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? விஜய் பக்கம் ரைடு ஓடுறதுக்கு பாஜக தயங்கும். ஏன்னா விஜய் பக்கம் ரைடு விட்டால் ஜனங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதிமுகன்னா ஊழல் அப்படின்னு ஒரு விஜய் எதை வச்சு ரைடு விடுவீங்க நீங்கள்? எந்த பேசிஸ் ரைட் பண்ண முடியும்? என்ஃபோர்ஸ்மெண்ட் தப்பு பண்ணாரு, கார் வாங்கினாரு, காரை கொடுத்துட்டாரு, ஒன்றும் தப்பு பண்ணல, வரியும் சரியா கட்டு வந்தாரு, அவர் என்ன நீங்க எப்படி கைது பண்ண முடியும்? விமர்சனத்துக்கு உள்ளாயிருன்னு சொல்றீங்க. இல்ல பாஜக விஜய் மீது கை வைத்தால் அது சேதாரம் பாஜக தவிர விஜய்க்கு இல்லை. பாஜக அடி வாங்கும். அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்றது மிரட்டி பார்க்கறதுலாம் டிஎம்கே ஏடிஎம்கே தான் மிரட்டி பார்ப்பாங்க. அப்படி ஏடிஎம்கே மிரட்டி பார்த்து கூட்டணி வச்சுக்கோப்பாங்க. அந்த லெவல் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக விஜய் உடனான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்கன்னு ஒரு தகவலும் வருது. இதே நேரத்தில் நீங்கள் அப்படி இல்லைன்னா பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாகவே சொல்றீங்க. இந்த அழுத்தத்தை ஏன் எலெக்ஷன் நேரம் திமுக பக்கம் கொடுக்கான்னு என்ன நிச்சயம் இல்லை, கொடுக்குமா? ஏன்னா யாருக்குன்னு நீங்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க பஜகவும் திமுகவும் நல்ல உறவுல இருக்குன்னு கூட சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது கடைசி ஆயுதமாக வச்சுக்கோம். இப்போ என்னன்னா கிட்ட நெருங்கும் போது வச்சுக்கோம். திமுக என்ன சொல்லுதான், பாஜக வரக்கூடாது, அதிமுக நாங்களும் மாற்றி வந்துக்கிறோம். அதிமுக சொல்லுதான் பாஜக வரக்கூடாது, அது இந்திக்காரன் கட்சி, நம்ம 2 பேர் தமிழ் கட்சி சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். இது டெல்லிக்கு அதுக்கு போயிடுச்சு. என்ன அவாய்ட் பண்ணி கட்சி நடத்த பார்க்குறீங்களான்னு முடக்க ஆரம்பிச்சிட்டார். மோடி நம்ம டைரெக்டாக வந்து பழனிசாமி கை வைக்க மாட்டார். தங்கமணி வேலுமணி தூண்டி விடுவார். ஏன்னா தூண்டி விடுவானா, அவர் மேலே கேஸ் இருக்குது. அந்த கேஸ் எடுக்கமா கேட்டால் வேணா எடுக்காதீங்க, அப்போ இப்போ கட்சியை விட அப்படின்னு வச்சுக்கோ. கட்சியை உடைச்சாருன்னா பலவீனமாக இருந்த அதிமுக அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இல்லைங்க, அப்படிதான் இருக்கு. ஆனால் மோடி அமித்ஷாலாம் எந்த லெவலுக்கு போக முடியும்? அவங்க கட்சியை முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடக்கிடுவாங்க. அது வந்து அவங்களோட ஏன் தப்பு ரேட்டெலாம் கேட்குற இடத்துல அவங்க இல்லை. ஸோ இந்த விஷயம்லாம் தங்கமணி வேலுமணிக்கு தெரிஞ்சால் சொல்கிறாங்க, ஐயா வேணாம், நம்ம ஒழுங்காக அடுத்த கூட்டணியோட போயிட்டு மோடி சொன்னால் எங்களுக்கு ஆட்சி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, திமுக இறங்கின பதவி விட்டு நீங்களே அதிமுக ஆட்சி பண்ணுங்க, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வெளியில் இந்த ஆதரவு தரோம். உன கேபினட் நோட் தேவை, டெல்லிக்கு தேவையான எம்பி எங்களுக்கு போகணும். நீங்கள் சட்டசபையில் யார் போனால் எங்களுக்கு திமுக வரக்கூடாது. ஆனால் அதிமுக வந்து அதிமுக இஸ் சாஃப்ட் பிஜேபி தான். அதுவும் தங்கமணி சொல்லலாம், இதை விட என்னங்க உங்களுக்கு மோடி சொல்லுவார், நீங்களே முதலமைச்சராக வாங்கன்னு சொல்கிறாரு, நீங்களே முதலமைச்சராக வந்து இப்போ தேர்தலில் போட்டி போடுங்கன்னு சொல்கிறாரு, இதை விட உங்களுக்கு கூட்டணி என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் அடுத்த முதலமைச்சர் தனியாக போட்டிட்டு ஜெயிக்கிறது நடக்காத காரியம். எஸ்டிபியோட கூட்டணி வச்சு அதில் இருக்கிற ஓட்டு போயிடும். பேசாமல் பிஜேபியோட சாருங்க, அவங்க கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த அட்வைஸை கேட்டார்னா கூட்டணி வரும், இல்லைன்னா எடப்பாடி இல்லாத ஒரு கூட்டணி வரும்னு நான் நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களிடம் பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களது ஆதரவு அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், எங்களது வாக்கு யாருக்கு போகுங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ரெட்டலை ஓட்டும் பாஜக ஓட்டு யாருக்கு போகும்? எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு தான் போகும் கண்டிப்பாக. ஏன்னா திமுக ஓட்டு போடுற அளவுக்கு பாஜகவினர் தரம் தாழ்ந்து போக மாட்டாங்க. முதல் பாயிண்ட். அவங்க மறைமுகமா நாங்க யார் ஆதரிப்புன்னு அதை இப்ப சொல்ல விரும்பல. இல்ல ஓப்பனிங் சொல்றாரு. ஓப்பனிங் சொன்னாரு, அண்ணாமலையோ பாஜகவோ சீமான் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா அங்க இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் அவங்களே சீர்தூக்கி பார்ப்பாங்க, டிஎம்கேவா சீமானான். அப்ப அவங்க சாய்ஸ்ல விட்டுருவாரு. சீமான் இப்ப ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டு பெரியாரை பத்தி திட்ட ஆரம்பிச்சார். அதனாலதான் இதனால என்ன கொஞ்சம் பெரியாரை திட்டினாலும் பிஜேபிக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வச்சிருக்காரு. பெரியார் மண்ணு வேற. ஆனா இதனால இவரு சீமான் கட்சி ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டீசென்ட் லெவல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுகவும் அது வாக்குகள், அதிமுக வாக்கு கணிசமா இருக்காங்க. அவங்க ஏங்க தேர்தல் வந்து ஓட்டு போட்டு தான் அவனை இண்டிபெண்டன்ட் ஓட்டு போட முடியும், சுயேட்சையை போட முடியும், இறங்க ஓட்டு போடணும். அதிமுக வாக்கு திமுக என்னைக்குமே போகாது. ஏன்னா திமுக எதிர்ப்பு துவக்கப்பட்டது அதிமுக. அதிமுக என்ற கட்சி துவக்கப்பட்டது திமுக எதிர்ப்புல தான்.
அப்படி திமுக ஓட்டு போடுவாங்களே, ஓட்டு போடுவாங்க. யாருக்குமே பை எலெக்ஷன் வரும்போது அதுல நம்ம பார்த்தோமே, அவர் வெற்றி பெறலையே, கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு பாதி வெற்றி பெறல. அந்த வாக்குகள்லாம் சீமானுக்கு வரும், பாஜக வாக்கு சீமானுக்கு வரும், அதிமுக சீமான். என்னோட கருத்து, ஏன்னா திமுக ஓட்டு போடுற அளவுக்கு அதிமுகவோ பாஜகவோ இறங்கும்னு எனக்கு தோணல. ஸோ சீமான் ஜெயிக்கிறவங்க கூட சில பேர் ஓட்டு போடாமல் இருப்பாங்க. ஓட்டு போடுறவங்க சீமானுக்கு போடலாம், இல்லை சுயேட்சை குத்திட்டு போகலாம். ஆனால் திமுகவுக்கு போடுவாங்கன்னு நான் நம்ப தேவை. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.